வாகை சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவா வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பத்தா பேக்கில் வேறு பணத்தை அவங்க டூப்ளிகேட் பணத்தை அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாத அப்பத்தாவும் வந்து தேவி பாண்டிக்கிட்ட வந்து நகை எடுக்கிறதுக்காக பணத்தை கொடுக்கவும் அந்த பணத்தை வச்சு நகையை வாங்கிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிகாரி வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் பணத்தை கொடுத்து இவன் வந்து ஏமாற்றிருக்கிறான், அதனால கடைக்காரர் வந்து இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு பாண்டியை அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனால பார்த்தோம்னா அவங்க அப்பத்தா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, எப்படியாவது வந்து பாண்டியை காப்பாற்றணும், பணம் எப்படி மாறிச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அப்பத்தா அதிர்ச்சி அடையவும் தேவி வந்து அழுதுகிட்டு ஐயோ என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றாமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்தோம்னா மனம் வந்து ஜீவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஜீவா நம்ம பண்ணின தப்புக்கு இப்போ பாண்டி வந்து மாட்டிக்கிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா பாண்டி அழைச்சிட்டு போகவும் அப்போ அப்பத்தா வந்து பார்க்கும்போது அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவங்க கூடயே வந்து பார்க்கும்போது மனவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு போனதுமே அப்பத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு டூப்ளிகேட் பணம்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் பணம் தான். அப்படிங்கும்போது அப்போ நாங்கள் என்ன போய் சொல்லிட்டு வந்தோமா அப்படிங்கவோ, ஏன்னா மனவுக்கு விஷயம் தெரியும், அவங்க வந்து டூப்ளிகேட் பணத்தை தான் எடுத்துகிட்டு போனாங்கன்னு. அதனால மனம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்காக வந்து நீங்கள் இப்படிலாம் அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து விட்டுருங்க. அப்படிங்கும்போது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உன் மனசில், உங்கள் வீட்டில் இருந்து இந்த மாதிரிக்கு பணம் போயிருக்குது அப்படின்னா இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிகாரி வந்து மனோவிட்டே அப்பத்தாக்கிட்டே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மனம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், அப்படிப்பட்ட ஆள் நாங்கள் கிடையாது, சொல்ல போனால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்க நாங்கள், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், ஏதோ எந்த இடத்துலையும் ஒரு தப்பு நடந்து போச்சுது, அதுக்காக இப்படி எங்கள் அண்ணனை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே பார்த்தோம்னா பாண்டியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால பாண்டி வந்து ஐயோ அப்பத்தா என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கவோ, இதனால அப்பத்தா வந்து பார்த்தோம்னா நம்ம வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ணிடலாம், அவர் தானே இந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு அப்பத்தா பார்த்தோம்னா வாசுதேவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி என் பேரை நான் மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்லும் போது அப்போ வாசுதேவன் சொல்கிறாங்க, இல்லை அம்மா நான் சொல்கிறது கேளுங்க, நான் கொடுத்தது எல்லாமே ஒரிஜினல் பணம் தான். அப்படிங்கும்போது அப்போ எப்படி மாறி இருக்க முடியும், என் பேரனை இந்த மாதிரிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து எப்படியாவது என் பேரனை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வாசுதேவன் வந்து நான் வார அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து மனம் வீட்டுக்கு வந்ததுமே ஜீவா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜீவா, நம்மளால தானே இப்போ பாண்டி மாட்டிக்கிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஜீவா வந்து சரி நம்ம வந்து பேசாமல் வச்ச பணத்தை நம்ம மீதி இருக்கிற பணத்தை நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜீவாவும் மனவும் பார்த்தோம்னா அந்த ரூமுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா அந்த பணத்தெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 5 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறாங்க, அப்போ வந்து 2 லட்ச ரூபா பணத்தை தானே எடுத்துருக்குறாங்க, மீதி இந்த 3 லட்ச ரூபா பணத்தை நம்ம எடுத்துலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாட்சிக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது, என்னது மனோ மாமாவும் ஜீவாவும் அந்த ரூமுக்குள்ளே போய் எதையும் ஒன்று பண்ணுற மாதிரிக்கு தெரியுது, என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போதே ஜீவா பார்த்தோம்னா அந்த பணத்தை எடுக்கிறாங்க. அடுத்தது ஜீவா வந்து பார்க்கும்போது அவங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போய் பாண்டி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க மீனாட்சி வந்து சொல்லவும் ஜீவாவும் மீனாட்சி அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் மீனாட்சி வந்து பார்த்தோம்னா பைக்கை நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜீவாவும் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், ஆமாம் அந்த ரூமுக்குள்ளே நீயும் மனோ மாமாவும் போய் என்ன பண்ணினீங்க, அப்போ ஆக மொத்தத்தில் பாண்டி மாமா வந்து இந்த மாதிரிக்கு பண விஷயத்துல மாட்டினதுக்கு காரணம் நீ தானா, நீ தான் அப்பத்தா ரூமுக்கு போய் ஏதோ பணத்தை மாற்றி வச்சிருக்கிற, அப்போ ஆக மொத்தத்தில் அப்பத்தா கிட்ட இருந்து பணத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்க, எடுத்துட்டு டூப்ளிகேட் பணத்தை நீங்க மாற்றி வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுடைய வேலை தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி வந்து ஜீவா கிட்ட கேட்கவும் உடனே ஜீவா வந்து என்ன மீனாட்சி நீ இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஜீவா சொல்லவும் இங்க பாரு நீ பொய் சொல்றன்னு நல்லாவே தெரியுது, எனக்கு இப்பவுமே உண்மை தெரிஞ்சாகணும், நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்குள்ள போய் பணத்தை மாத்தி வச்சிருக்கீங்க, எது நடந்தது, எதுக்காக அப்பத்தா கிட்ட இருந்து இவ்வளவு பணத்தை நீங்க எடுத்திருக்கீங்க, என்ன பண்ணுன்னு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப மீனாட்சி இப்படி கேட்கறத பத்திட்டு ஜீவா வந்து சொல்றாங்க, இங்க பாரு மீனாட்சி நீ நினைக்கிறது மாதிரிக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் சொல்றது கேளு, நீ இப்படிலாம் வந்து அவசரப்பட்டு எதுவும் கேட்காத, ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறான், நீ நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப மீனாட்சி வந்து சொல்றாங்க, பாரு இப்ப வேணா என்கிட்ட நீ மறைச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நீ என்கிட்ட மாட்டதான் போற அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஜீவாவும் பார்த்தோம்னா நேரம் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. இங்க பக்கம்போது அதுக்கு முன்னாடியே வாசுதேவன் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க வந்து அதிகாரி கிட்ட சொல்றாங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுது, அந்த பணத்தை நானே அவங்களுக்கு கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் அப்ப அதிகாரி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க அதாவது சொசைட்டில ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா அந்த கடை ஓனர் வந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அவர் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினா நாங்கள் விட்டுருதோம் அப்படிங்கவும் சரி நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் பார்த்தோம்னா அந்த நகை கடை ஓனருக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அந்த பணத்தை நானே கொடுத்துருந்தேன்,
அந்த மாதிரிக்கெல்லாம் தப்புப்பட்டவங்க கிடையாது. ஏதோ எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அதில் தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரிக்கு தப்பு நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கும்போது, என்ன சார் நீங்கள் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, அதனால நான் வந்து உங்களுக்காக அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிறது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வாசுதேவன் அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வாசுதேவன் வந்து அதிகாரிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ கடை ஓனரும் அதிகாரிகிட்ட வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறது அவரை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா பாண்டியை அவங்க விட்டுருதாங்க. அப்போ உடனே வந்து வாசுதேவன் வந்து அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, அப்பத்தா நான் கொடுத்த பணம் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான், அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு தெரியல, அநேகமா உங்க வீட்டில் தான் அந்த பணம் மாறி இருக்கணும் அப்படின்னு வந்து வாசுதேவன் சொல்லவும், இதை கேட்டதுமே அவங்க அப்பத்தா வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா, ஒருவேளை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும், ஏன்னா இவர் கொடுத்த பணம்லாம் ஒரிஜினலாக தான் இருக்கும், கண்டிப்பா இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத பணமா என்ன, அதனால வந்து ஏதோ நம்ம வீட்டில் தான் தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மீனாட்சியும் ஜீவாவும் வந்துடவும் உடனே வாசுதேவனை அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே சார் நீங்கள் தான் வந்து காப்பாற்றினீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வாசுதேவன் வந்து, என்ன மீனாட்சி, இது என்ன இருந்தாலும் இது என்னுடைய குடும்பம் மாதிரி தானே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பாக வருவேன், அப்பதான் வந்து இந்த மாதிரிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, அதனால தான் நான் வந்து பாண்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், வாபஸ் அவங்க வச்சுட்டு அப்படிங்கவும், இது கெட்டதுமே மீனாட்சி வந்து வாசுதேவன் வந்து ரொம்பவே நல்லவர்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே வாசுதேவன் தான், இந்த பணத்தை கொடுத்ததே வாசுதேவன் தான் அப்பத்தா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஜீவா கிட்ட இருந்து மீனாட்சி பிரிக்கிறதுக்காகவும் பிளான் பண்றது எல்லாமே வாசுதேவன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரியாத மீனாட்சி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது வாசுதேவன் தன்னுடைய அப்பாங்கிற விஷயமும் மீனாட்சிக்கு தெரியாதனால வாசுதேவன் ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லவும், அப்ப அப்பத்தா வந்து ஜீவாவும் மீனாட்சி பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டுல தான் ஏதோ நடந்திருக்குது, இவங்க தான் ஏதோ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மாத்தி வச்சிருப்பாங்க, இப்ப என்ன நடந்தது, மிச்சம் இருக்க பணமும் உண்மையான பணமா டூப்ளிகேட்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை வந்து பார்த்தோம்னா வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன்ட்டு அவங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப மீனாட்சி ஜீவான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம். அப்ப அப்பத்தை வந்து சொல்றாங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நான் வச்சிருந்த பணத்தை யாரோ மாத்தி வச்சு டூப்ளிகேட்டா வச்சிருக்கிறீங்க, நான் வச்சிருந்த பணத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்க, இந்த வேலை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை வந்து பார்த்தோம்னா அப்படியே ஆவேசத்தோட பேசிட்டு இருக்கவும், இது கேட்டுட்டு இருக்கிற சக்தி வந்து பாண்டி நீ வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப பாண்டி பார்த்தோம்னா அவங்க கையை உதறி தள்ளுறாங்க. என்னை இந்த மாதிரிக்கு மாட்ட வச்சுட்டீங்களா, யார் அந்த பணத்தை எடுத்து அதாவது மாற்றி வச்சிருக்கீங்கன்னே உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆவேசத்தோட பேசவும், அப்போ ஜீவாவும் மனவும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. மனோ பார்த்தோம்னா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே, எனக்காக தானே ஜீவா அந்த பணத்தை எடுத்து மாற்றி வச்சிருக்கிறான், ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பதான் வந்து பார்த்தோம்னா ஜீவா மனதான் சந்தேகப்படுறாங்க. என்னல இதெல்லாம் பண்றது ஓ மேலையா தான் இருக்கும், நீ தானே அந்த பணத்தை எடுத்து மாற்றி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு அப்பத்தா கிட்ட கேட்கவும், இது கிட்டதுமே அப்பத்தா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா, அதை பற்றி கேட்கறதுக்கு நீ யார் அப்படிங்கும் போது, இங்க பாருங்க பணம் மாறினது இருக்கட்டும், இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கும் போது, எனக்கு பணம் எப்படி கிடைச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறியா, நான் ஒருத்தங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மீனாட்சிக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே அப்பத்தான் பொய் சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு. அப்ப ஆக மொத்தத்துல இவங்களுக்கு யாரோ பணத்தை கொடுத்துருக்குறாங்க. இங்க பார்த்தோம்னா ஜீவா வந்து இந்த பணத்தை எடுத்து மாத்தி வச்சிருக்கணும். ஆக மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குது, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மீனாட்சி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்பத்தான் வந்து ஜீவா மேலதான் சந்தேகப்படுறாங்க, இந்த ஜீவா பையன் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பான்னு, அதையும் நான் கையங்குலமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.